இந்த நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. இன்னைக்கு பாவம் மன்னிக்கப்படலன்னு கவலையோடு இருக்கீங்களா? பலவீனத்தால் சோர்ந்து போயிருக்கீங்களா? வியாதியினால் நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கீங்களா? ஒருவேளை இந்த பாவத்து நிமித்தமாக தான் நீங்கள் பலவீனப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லி உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், உங்களோட வீட்டார் உங்களை தவறாக பேசுகிறாங்களா? கவலைப்படாதீங்க. ஆண்டவர்கிட்ட உங்கள் பாவங்களை அறிக்கை செய்யுங்க. உங்கள் பாவங்களை அவர் மன்னித்து உங்கள் நோய்கள் எல்லாம் குணமாக்குவார். சங்கீதம் 103 அதுதான் எழுதியிருக்கார். அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்குவார். அல்லேலூயா. இந்த நாளில் உங்களுடைய பாவம் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் மன்னித்து உங்களுக்கு பூர்ண சுகத்தையும் நல்ல விடுதலையும் கர்த்தர் கொடுப்பார். இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, உங்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் அறிக்கையிடுங்க. நீங்கள் செய்த தப்பிதங்கள் எல்லாம் அறிக்கையிடுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் இதில் தவறிட்டேன், இந்த விஷயத்தில் தவறிட்டேன், இது நான் தவறின காரியம், இதெல்லாம் நீங்கள் எனக்கு மன்னிங்க. இதனால் ஒரு வேளை எனக்கு வியாதி வந்திருந்ததுன்னா அந்த வியாதியிலேருந்து எனக்கு சுகம் தாங்க. இப்படி நீங்கள் கேட்க கேட்க கர்த்தர் உங்களுக்கு சுகம் தருவார். அல்லேலூயா. அவர் யெகோவா ராஃபா, சுகம் தருகிற தேவன். அவர் பரிகாரியாய் இருக்கிற தேவன். சகல வியாதிகளை உன்னை விட்டு விலக்குவேன் என்று வாக்குரைத்த தேவன். இந்த நாளிலே கர்த்தர் உங்கள் வியாதிகள் எல்லாம் நீக்குவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you. Praise Lord.